السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய திருப்பெயரை கொண்டு என்னுடைய இந்த ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை சொல்வதற்காக அந்தந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு மனிதரை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த இறை தூதர்கள் மூலமாக நபிமார்கள் மூலமாக இந்த ஏகத்துவ மார்க்கத்தை தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறான். அந்த வரிசையில் கடைசி தூதராக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளின் மூலமாக போதனைகளின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லிம்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறான். அந்த அறிவுரைகளில் ஒரு முக்கியமான அறிவுரையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனோ, இறை நம்பிக்கையாளர்களே என்று நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நல்லா பாருங்க, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை பார்த்து, ஷிர்க் வைக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கவில்லை. நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அறகுறையா இருக்காதீங்க, பாதி பின்பற்றி பாதி பின்பற்றாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழக்கூடாது என்கிற அடிப்படையை ஆழமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம முழுமையாக இருக்கிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அரைகுறையாக சில விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல எல்லாரும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆழமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் என்பது ஒரு நாள் அழியக்கூடியது. இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு உலகத்தை அல்லாஹ் படைப்பான். மறுமை வாழ்க்கை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கை தான்
இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை என்பது நிலையானது, சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வசதிகள் கொண்ட ஒரு வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது உலக வாழ்க்கை என்பது மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கவர்ச்சியான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணான வாழ்க்கை, விளையாட்டான வாழ்க்கை என்கிற அடிப்படையை ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை விட மறுமை வாழ்க்கைக்கு நம்ம அதிகமான ஆர்வத்தை நாம செலுத்துகிறோமா? மறுமை வாழ்க்கைக்காக அதிகமான நேரத்தை இந்த உலகத்தில் நாம செலுத்துகிறோமா? அல்லது இந்த உலகம்தான் நிரந்தரம் என்பது போல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல அறிவுரைகளை மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவுரைகளில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்வைத்த ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், மரணத்தை அச்சமூட்டி அதிகமான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீங்க எதை சேர்த்து வச்சிருக்கிறீங்க என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று மரணத்தை அச்சமூட்டி, மறுமையை அதிகமாக அச்சமூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான எச்சரிக்கைகளை சஹாபாக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு செய்தி நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஓ அக்ஸிரு, நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். சாதாரணமா நினைச்சிட்டு போயிடுங்க என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. உங்களுடைய வாழ்க்கையில், அழியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அக்ஸிரு, அதிகமாக நீங்க நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகமாக சிந்தித்து பாருங்கள். மீன் திக்ரி ஹாதிமில் லஸாத்தில் மௌத். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்து போடக்கூடிய, மறுமை வாழ்க்கையை நினைவூட்டக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைச்சுக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்து போடக்கூடிய, முறித்து போடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று சொல்வதற்கு காரணம், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. மரணத்தை பற்றி நம்ம நினைக்கிறது கிடையாது. மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம அதிகமாக நினைவு கூறுவது கிடையாது. இந்த உலகம்தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை என்பது போல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்துல பொருளாதாரத்தை நம்ம நேசிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை ஒரு அருட்கொடையாக நமக்கு வழங்கி இருக்கிறான், செல்வத்தை ஒரு அருட்கொடையாக வழங்கி இருக்கிறான். ஆனால் அதே பொருளாதாரத்தை நாம எப்படி நம்ம அணுகணும், பொருளாதாரத்தை எவ்வளவு சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை எப்படி நம்ம செலவழிக்கணும் என்பது எல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஆனால் அந்த அடிப்படைகளில் எல்லாம் நம்ம யோசிப்பதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா சமுதாயத்திற்குமே இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லா சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சோதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். பல சோதனைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான சோதனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா சமுதாயத்திற்குமே ஒரு சோதனை வழங்கப்பட்டது. என்னுடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற சோதனை என்பது அல் மால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான சோதனையாக என்னுடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அதே பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கிறோம்? பொருளாதாரம் மட்டும்தான் நம்முடைய நோக்கம் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை மறந்து பொருளாதாரத்தை தேடுறோமா இல்லையா? அல்லாஹ் பொருளாதாரத்தை தேட வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. பொருளாதாரத்திற்காக ஆசைப்பட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லல. அதே பொருளாதாரத்தை தேடுகிற பொழுது அல்லாஹ்வை மறந்து நீங்க பொருளாதாரத்தை தேடாதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து செல்வத்தை தேடாதீங்க.
பொருளாதாரத்திற்காக பேராசைப்படாதீங்க. இந்த உலகம் என்பது அழியக்கூடியது என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் எவ்வளவு பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தேவைக்கேற்ப ஒரு பொருளாதாரத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை மறந்து சம்பாதிக்கிறோமா அல்லது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோமா? நினைச்சு பாருங்க. எல்லாருமே அவங்களுடைய மனசுல கேட்டு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் டெய்லியும் வேலைக்கு போறேன், ஒரு தொழிலை நான் பண்றேன், ஒரு வியாபாரத்தை நான் நடத்துகிறேன், இப்படி இருக்கிற பொழுது அந்த வியாபாரத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்வை மறந்து அந்த பொருளாதாரத்தை தேடுகிறேனா அல்லது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுகைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம பள்ளிவாசலுடைய அந்த ஈடுபாடு இருக்கிறதோடு பொருளாதாரத்தை தேடுகிறேனா என்பதை சிந்திச்சு பார்த்தா பெரும்பாலும் அல்லாஹ்வை மறந்து நம்ம பொருளாதாரத்தை தேடுகிறோமா இல்லையா? பெரும்பாலும் ஒரு வகையான பொருளாதாரத்தை நம்ம சேமிக்கிறோம், ஒரு வியாபாரத்தை பண்றோம், இருந்தாலும் கூட அந்த வருமானம் ஹலாலா ஹராமா என்பதை கூட நம்ம பார்ப்பது கிடையாது. இந்த வழியா ஒரு 1000 வருதா, இந்த வழியா ஒரு 100 வருதா, அந்த வழியா ஒரு 500 வருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோமே தவிர நமக்கு வருகிற வருமானம் என்பது இது ஹலாலா அல்லாஹ் அனுமதி அளித்த ஒரு பொருளாதாரமா, ஒரு வியாபாரத்தை நம்ம செய்கிறோம் அதை பொய் சொல்லி நம்ம பண்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு வியாபாரத்தில் ஒரு மனிதன் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்றான்னு வைங்களேன், பார்ப்பதற்கு அதிகமான வியாபாரம் ஆகிற மாதிரி தெரியும், மாற்று கருத்து கிடையாது, அதிகமான பொருளாதாரம் குவிகிற மாதிரி தெரியும். ஆனால் அதுல அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அல்லாஹ்வினுடைய அருள் ஒருபோதும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய அருளை கூட எப்படி நம்ம பார்க்கிறோம்? உதாரணத்திற்கு எது அதிகமாக நமக்கு கண்களுக்கு புலப்படுகிறதோ தெரிகிறதோ அதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து. உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு 5 குழந்தைங்க இருக்கிறாங்க, 6 குழந்தைங்க இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு விசாரிக்க போற ஒருத்தரை கேட்கிறோம், நல்லா இருக்கிறீங்களா, எவ்வளவு குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்கிற பொழுது 4 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை புள்ள இருக்குது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பரக்கத் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதிகமாக தெரியுது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது பரக்கத்து, அது அல்லாஹ்வுடைய அருள் என்று பார்க்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. குறைந்த விஷயங்கள் இருந்து அதில் அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக எப்பொழுது நமக்கு கிடைக்கிறதோ அதுதான் உண்மையான பரக்கத்து என்று மார்க்கம் சொல்லுகிறது. திருமணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம திருமணத்தை ஒரு சடங்கு மாதிரி பார்க்கிறோமே தவிர அது ஒரு இபாதத்து என்கிற அடிப்படையில யாருமே பார்க்கறது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யார் திருமணத்தை செய்து கொள்ளாமல் இந்த உலகத்துல வாழுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் அவங்க ஒரு முஸ்லிமே கிடையாது என்கிற அளவிற்கு மார்க்கத்தோடு ஒரு வணக்க முறையாக ஒரு இபாதத்தாக திருமணத்தை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. உதாரணத்திற்கு எளிமையாக நம்ம புரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன், ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிற்கு ஒரு விருந்து நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல அதுக்கு அனுமதி இருக்கிறது. எவ்வளவு விருந்து கொடுக்கலாம், அதுக்கு ஒரு எல்லையை மார்க்கம் நமக்கு சொல்லல. எவ்வளவு பேர் நம்ம கூப்பிடலாம் விருந்துக்கு, அதுக்கு ஒரு எல்லையை மார்க்கம் சொல்லல. அதே நேரத்தில் ஒரு திருமணம் என்று வருகிற பொழுது ஒரு அளவுகோலை ஒரு வரையறையை நம்முடைய மார்க்கம் விதிக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு இபாதத்தாக ஒரு வழக்க முறையாக மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பா வீடு கட்டினா, எவ்வளவு பேரை நீ வீட்டுக்கு கூப்பிட்ட, எவ்வளவு விருந்து வச்சு, வீட்டை பற்றி எல்லாம் மறுமையில கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் நீ எப்படி திருமணம் செய்தாய், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில திருமணம் செய்தாயா, மகர் கொடுத்து திருமணம் செய்தாயா, வலிமாவை ஆண் வீட்டுக்காரங்க கொடுத்தாங்களா என்பது எல்லாம் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐசரஹு மூனா, எந்த திருமணத்தில் குறைந்த செலவு மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த திருமணத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? பெரிய ஒரு மண்டபம் முடிச்சு ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை நடத்தினா கூட
அது அல்லாஹ்வுடைய அருள் இருக்குமா, பரக்கத்து இருக்குமா என்பது கேள்விக்குறி. அதே நேரத்துல குறைந்த செலவில் ஒரு திருமணத்தை நடத்துகிற பொழுது அது அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெறுவதற்காக திருமணத்தை எளிமையாக நம்ம பண்றோம்? பெரும்பாலும் கிடையாது. திருமணத்தில் ஓதக்கூடிய துவாவை நீங்க எடுத்து பாருங்க. கணவன் மனைவியாக ஆக போகிற அந்த தம்பதிகளுக்காக ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இந்த கணவன் மனைவிக்கு யாரா நீ அகத்திலும் புறத்திலும் ஏராளமான அபிவிருத்தியை நீ தருவாயாக, நன்மையான காரியங்களில் இவர்களை ஈடுபட செய்வாயாக என்கிற ஒரு அழகான துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துவாவிலும் அவர்களுக்காக நம்ம கேட்கறது பரக்கத்து தான். யாரெல்லாம் இவங்களுக்கு பரக்கத்தை கொடு, இவர்களுக்கு அதிகமான அபிவிருத்தியை கொடு, அதிகமான அருளை கொடு என்று அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில நம்ம கேட்கிறோமா இல்லையா? அப்ப பரக்கத்து என்கிற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளுகிற அடிப்படையே வேற. அதிகமாக இருக்கிறது அது பரக்கத்துன்னு பார்க்கிறோம், அது கிடையாது. குறைந்த விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான அருளை யாருக்கு தருகிறானோ அதுதான் உண்மையான பரக்கத்து என்று மார்க்கத்திலே நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த பொருளாதாரத்துல நம்ம இன்னொரு ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறோம். ஒருத்தருக்கு பொருளாதாரத்துல அல்லாஹ் ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டான்னு வைங்களேன், அதான்பா சோதனை, இதான் சோதனை போல அப்படின்ற மாதிரி பொருளாதாரத்துல ஒரு நஷ்டம் ஏற்படுகிற பொழுது அது சோதனை அப்படின்னு பாக்குறோமே தவிர, அதே நேரத்துல பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரத்துல அது ஒரு சோதனை என்பதை யாருமே சிந்திக்கிறது கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில சொல்லுகிற பொழுது ஒரு நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத். மனிதர்களை பல்வேறு வகைகளில் நான் சோதிப்பேன். ஒரே ஒரு ரூட்டை மட்டும் அல்லாஹ் பிடிக்கவே மாட்டான். பல்வேறு வகைகளில் எல்லா மனிதர்களையுமே ஒவ்வொரு வழிகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். சில பேருக்கு பசி மூலமாக, சில பேருக்கு அச்சத்தின் மூலமாக, சில பேருக்கு வீட்டுல ஒரு மௌத்த அல்லாஹ் கொடுத்துருவான், அது ஒரு சோதனை. சில பேருக்கு பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான். பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா அதிகமாக கொடுக்கறதும் சோதனை, அதே நேரத்தில் பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைத்து வழங்குவதும் சோதனை. அது ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஓ அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ஓ ரப்புஹு அக்ரமஹு ஓ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனுஷன் சொல்றானா, பொருளாதாரத்தை ஒரு மனிதனுக்கு அதிகமாக வழங்கி சோதிக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்களேன், பொருளாதாரத்தை செல்வத்தை ஒரு மனிதனுக்கு அதிகமாக வழங்கி சோதிக்கிற பொழுது அந்த மனுஷன் சொல்றான், அல்லாஹ் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான், ரொம்ப அதிகமாக மரியாதைக்குரிய ஒரு நபராக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படி மனுஷன் சொல்றான். ஓ அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே பொருளாதாரத்தை குறைத்து மனிதர்களை சோதிக்கிற பொழுது அதே மனுஷன் சொல்றான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான், அல்லாஹ்க்கு கண்ணே இல்லையா, அல்லாஹ் மறுக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுக்கறானே, நான் அல்லாஹ் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கறான்ற மாதிரி பொருளாதாரத்தை அதிகமாக கொடுப்பதும் சோதனை என்கிற அடிப்படையை நம்ம பெரும்பாலும் மறந்துடுறோம். பொருளாதாரம் ஒரு சோதனை என்பதை எவ்வளவு செய்திகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்டி மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கறான், கண்களை கொடுத்திருக்கிறான், உடல் உறுப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான், ஒரு நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இருக்கிற போது அதோட அருமை தெரியாது, இல்லாத பொழுது நம்ம புலம்புறோமா இல்லையா? ஆப்பிளுடைய ஓனர் எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிளுடைய நிறுவனர். அவரு ஏறத்தாழ 55 நெருக்கத்துல அந்த வயசுல இருக்கிற பொழுது புற்றுநோயால அவர் இறந்தாரு. அவர் இறக்குற பொழுது அவருடைய சொத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நாம சேர்த்தால் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்வாங்களா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும்
அந்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு ஒரு இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுகிற அளவிற்கு பொருளாதாரத்தை உடைய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தா அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்ற முடியலையே, நிவாரணத்தை அல்லாஹ் கொடுக்கலையே. நல்லா நீங்க பாருங்க, எவ்வளவு கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அப்ப நம்முடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியமான நோய் இல்லாம ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதையெல்லாம் நம்ம சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ்விற்கு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்றோம். அல்லாஹ் அதான் சொல்றான், அல ஆக்கும் முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மக்காபீர். மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். எது வரைக்கும்? மக்காபீர், அவர்கள் கபூறுகளை மன்னரைகளை சந்திக்கும் வரை. இந்த உலகத்துல ஒண்ணும் தெரியாது, பொருளாதாரம் 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 என்று சொல்லி பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறோம்ல. எந்த இடத்தில் அல்லாஹ் மௌத்த வச்சிருக்கிறான் என்பதை நம்ம சிந்திப்பது கிடையாது. கபூர் வாழ்க்கைக்கு போகிற பொழுது மன்னரைகளை சந்திக்கும் வரை பொருளாதாரத்தினுடைய அதிகமாக சேமிக்கக்கூடிய அந்த பேராசை, ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விட்டது மன்னரைகளை சந்திக்கும் வரை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஓதி காட்டி சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஆதமுடைய மகன் இருக்கிறானே, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எதுவெல்லாம் அவனுடையதாக இருக்கிறதோ அது எல்லாம் சொல்லி, ஒரு வீடு இருக்குதா அது என்னுடையது, ஒரு கார் இருக்குதா அது என்னுடையது, ஒரு நிலம் இருக்குதா அது என்னுடையது, நகைகளை சேர்த்து வச்சிருக்கிறானா அது என்னுடையது. எதுவெல்லாம் இந்த உலகத்துல அவன் சேர்த்து வச்சிருக்கிறானோ எல்லாத்தையுமே அவன் சொல்றான், அது என்னது, இது என்னது, அது என்னது அப்படின்னு சொல்றான். ஆனால் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய மகனை எது உன்னுடையது, இது எல்லாம் நீ சொல்றலப்பா, எது உன்னுடையது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் உண்டு கழித்ததை தவிர, உடுத்தி கிழித்ததை தவிர வேறு எதுவும் அவனுடையது கிடையாது. அன்றைய நாளைக்கு இன்றைய நாளைக்கு நம்ம சாப்பிடுறோம், அளவாக கழிந்து விடுகிறது. ஒரு ஆடையை நம்ம போடுகிறோம், அது கீழ்ந்து விடுகிற. உதாரணத்தை பாருங்களேன், என்னதான் பொருளாதாரத்தை சேர்த்து இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கூட மௌத்தாயிட்ட பிறகு பக்கத்து ஒரு குழியை தூண்டி பொருளாதாரத்தை எல்லாம் நம்மோட சேர்த்து யாராவது அடக்கம் பண்றாங்களா? அல்லது நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நெருங்கிய உறவுகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மணி நேரம் நம்முடைய அருகில் இருப்பார்களா மௌத்தான பிறகு? யாருமே இல்லையே. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மௌத்தாயிட்ட பிறகு எல்லாம் துண்டித்து போகிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் மரணத்தினுடைய கடைசியில கொடுக்கிறானா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு மனிதன் எந்த நிலையில் அவன் மௌத்தாகிறானோ அதே நிலையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவான். ஒரு மாசம் நான் நோன்பு வச்சேன், மீண்டும் பழைய குருடி கதவை திருடி கதையா என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் எதை பார்ப்பான்? ஒரு மாசம் இவங்க நோன்பு வச்சாங்க, ஒரு மாசம் அமல்கள் பண்ணாங்க, ஒரு மாசம் வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டாங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் பெரும்பாலும் பார்க்க மாட்டான். எந்த நிலையில் ஒரு மனிதன் மௌத்தாகிறானோ அதே நிலையில் அல்லாஹ்விடத்துல அவன் எழுப்பப்படுவானா இல்லையா? அந்த நிலையை அல்லாஹ் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப மௌத்தாகிற பொழுது நம்ம நல்ல நிலையில் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் என்பது கண்டிப்பாக வரும், முக்கியமாக பொருளாதாரத்தின் மூலமாக வரும், அதிகமாக வரும். அதே நேரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு குறைத்தும் அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்குவான். இது இரண்டுமே நமக்கு சோதனை என்கிற அடிப்படையில் நம்முடைய மனசுல ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு அறிவுரை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, அதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, பள்ளத்தை நோக்கி ஒரு வெள்ளம் எப்படி பாய்ந்து வருகிறதோ, ஒரு வெள்ளம் வருதுங்க, அது எதை நோக்கி வருகிறது? ஆழமான பள்ளத்தை நோக்கி அது பெருக்கெடுத்து வருகிறது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தின் மூலமாக, மௌத்தின் மூலமாக, ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை கண்டிப்பாக தருவான். அந்த சோதனையை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைபிடிக்க வேண்டும் என்பது
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்கு முதலாவதாக சொன்ன அறிவுரை, பொருளாதாரத்தை எப்படி நம்ம கையாளணும், பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கணும் என்கிற விஷயத்தையெல்லாம் ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகிய வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம பெரும்பாலும் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை தான் அதிகமாக நிலவுகிறது. அப்படி நிலவுவதற்கு ரெண்டு விதமான காரணமும் இருக்கிறது. ஒண்ணு, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பொழுது அது நம்முடைய பொருளாதாரத்தை குறைத்து விடும் என்கிற பெரும்பாலும் அந்த நம்பிக்கை தான். பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன், அதுல ஒரு 200 எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது வேண்டாம், பாக்கெட்ல இருந்து ஒரு 200 கொடுத்தா ஒரு 300 குறைஞ்சிருமே, ஒரு 1000ல இருந்து ஒரு 500 கொடுத்தா அது குறைஞ்சிருமே என்கிற ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் இருக்கிறது. ஆனா இந்த உலகத்திற்கு அந்த சிந்தனை வருவது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம செலவழிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சிந்தனை என்பது பெரும்பாலும் வரும். இந்த மாதிரி சிந்தனைகளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை காட்டி பயமுறுத்துவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் இருக்கிறான்ல, அவன் இந்த உலகத்திற்காக செலவழிக்கிற பொழுது அதிகமாக செலவழின்ற ஒரு சிந்தனை போடுவான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவழிக்கிற பொழுது வேண்டாம், கொடுத்துறாதீங்க, குறைஞ்சிரும் என்கிற ஒரு சிந்தனை அதிகமாக ஊட்டுவான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப பொருளாதாரத்தை நம்ம செலவழிக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பொழுது அது ஒருபோதும் குறையாது, அது அதிகமாகும் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதை முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது இது நம்முடையது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஒரு கடையை வச்சிருக்கிறேன், அல்லது ஒரு வேலைக்கு நான் போறேன், காலையில கிளம்புறேன், நைட்டு வரேன், என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, என்னுடைய திறமையை வச்சு ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேன், என்னுடைய கல்வியை வைத்து அறிவை வைத்து ஒரு வருமானத்தை ஈட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் என்னுடைய அறிவால் கிடைத்தது, என்னுடைய திறமையால கிடைச்சது என்கிற ஒரு சிந்தனை பெரும்பாலும் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் அதற்கு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறான். இந்த பொருளாதாரம் உங்களுக்கு மாறி தெரியும், நீங்க சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன வந்துச்சு? அடுத்த வரியில் அல்லாஹ் பேசுகிறான், வானத்தை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ். வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், ஒரு கடையை கொடுத்தது அல்லாஹ், ஒரு வருமானத்தை கொடுக்கிறது அல்லாஹ், ஒரு வீடை நம்ம கட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை கொடுத்திருக்குது அல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு அணுவை கூட நம்மால் அசைக்க முடியாது என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நாம இது என்னுடையது, என்னுடைய அறிவால கிடைச்சது என்கிற அந்த சிந்தனையை நம்ம தூக்கி எறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ரூபாயை கூட நம்மால் சம்பாதிக்க முடியாது என்கிற சிந்தனை வந்தாலே அல்லாஹ்வுடைய பாதையில் முடிந்த அளவிற்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய பாதையில ஏராளமான வழிகளில் நம்ம செலவழிக்கலாம், அதிகமான நன்மைகளை அது பெற்று தரும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்காக நாம செலவழிக்கிற பொருளாதாரம் இருக்குதா இல்லையா, அது மற்ற எல்லா நன்மைகளையும் விட சற்று கூடுதலான நன்மை நமக்கு பெற்று தரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மம்பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக, அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக இந்த உலகத்தில் உதவி செய்கிறார்களோ, அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புகிறார்களோ, அவர்களுக்காக அல்லாஹ் மறுமையில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சாதாரண காரியம் கிடையாது. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு ஒரு இடம் கிடைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வானத்தையும் பூமியை விட
அதில் இருக்கிற அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி எழுப்புகிறான் என்று சொன்னால் அதனுடைய வெகுமதியை நாம புரிந்து கொள்ள வேணும். அந்த அடிப்படையில போன வாரம் உங்களுக்கு அறிவிப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த வாரம் ஜும்மா வசூல் என்பது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொன்னேரி கிளை அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக இந்த வாரம் ஜும்மா வசூல் என்பது செலவிடப்படும் என்பதை ஒரு அறிவிப்பாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவிற்கு அதிகமாக வாரி வழங்குகிறோமோ அல்லாஹ் அதை விட அதிகமாக இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான் என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய மனசுல ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேணும். கூடுதலாக ஒரே ஒரு அறிவிப்பு, இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடவிருக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு பிரத்யேக கடமையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. குர்பானி எனக்கூடிய ஒரு கடமை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிட் நோட்டீஸ் கூட கீழே உங்களுக்கு கொடுப்பாங்க. சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குர்பானி ஒரு ஆணாக கூட நம்ம குர்பானியை கொடுக்கலாம், அல்லது பொருளாதாரம் இல்லை என்று வருகிற பொழுது கூட்டாக சேர்ந்து நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாட்டில் 7 பங்கோ அல்லது ஒரு ஒட்டகத்தில் 7 பங்கோ அல்லது ஒட்டகத்தில் 10 பங்கு கூட நம்ம கொடுக்கலாம் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு வழிமுறை. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நாம இந்த கூட்டு குர்பானி எனக்கூடிய திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு வரோம். இந்த வருடமும் அதற்கான வேலையை நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறதுனால குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் விரைவாக நிர்வாகத்தை அணுகி உங்களுடைய ஷேரை பங்கை நீங்க கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, பொதுவாக ஹஜ்ஜி பெருநாளுக்கு நம்ம செல்லுகிற பொழுது ஒரு பல்வேறு சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை நாம பெரும்பாலும் அமல்படுத்துவது கிடையாது. ஹஜ்ஜி பெருநாளுக்கு திடலுக்கு செல்லக்கூடிய நாம ஒரு பாதை வழியாக நம்ம செல்லுகிற பொழுது திரும்பி வருகிற நேரத்தில் இன்னொரு பாதையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சுன்னத்தும் கூட. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி பல்வேறு சுன்னத்துகளை பல்வேறு வழிமுறைகளை ஹஜ்ஜி பெருநாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த பெருநாளை நம்ம செய்யக்கூடிய அந்த குர்பானி எனக்கூடிய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காட்டி தந்த அந்த சுன்னத்து அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.